إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فقال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ظهر الفساد في البر والبحر بما كسبت أيدي الناس ليذيقهم بعض الذي عملوا لعلهم يرجعون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி அவனுடைய சாந்தியும் அருளும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும் இங்கே கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பானவர்களே, அல்லாஹுடைய அருளால் நாம் எல்லாம் இந்த ஜும்மா தினத்திலே அல்லாஹுடைய வீட்டிலே ஒன்று கூடியிருக்கின்றோம். நமக்கு இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த அல்லாஹுக்கு நன்றி அனைத்தையும் உரித்தாக்கியவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பானவர்களே, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மனிதர்களுடைய ஆசைன்னு ஒன்று இருக்குது. பொதுவாக மனிதனுடைய இயல்பு என்ன அப்படின்னா, எந்த விதமான ஏமாற்றும் புரட்டும் குற்றங்களும் இல்லாத ஒரு வாழ்வியலை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும், அப்படிப்பட்ட இடத்தில் வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசை மனிதர்களுக்கு இருக்கும். அவ்வப்பொழுது உலக நாடுகள் என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு சர்வே ஒன்று எடுப்பாங்க. உலகத்திலேயே அதிகமான குற்றங்கள் குறைந்திருக்கக்கூடிய, குற்றங்கள் மிக மிக சொற்பமாக நடக்கக்கூடிய நாடுகள் எது அப்படிங்கிற பட்டியல்ல என்ன செய்வாங்க, போடுவாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, உலகத்தில் நடக்கக்கூடிய குற்றங்கள் குறையாமல் அதிகரித்துக் கொண்டே செல்லக்கூடிய குற்றங்களின் அடிப்படையில் தான் இன்றைக்கு நாடுகள் வரையறுக்கப்படுகின்றனவோ என்ற அளவிற்கான சூழல்களை எல்லாம் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குற்றங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் உள்ள சூழல்கள் எப்பொழுது அமையும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் முன்னாலே இருக்கும். மனிதர்கள் வாழக்கூடிய காலங்கள் ஒவ்வொரு நாளும் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா, ஒன்னு அவன் பாவம் செய்வான், அல்லது பாவத்துக்கு துணை போவான், அல்லது பாவம் தெரிஞ்சு வெளியே சொல்லாமல் இருப்பான். இப்படிப்பட்ட ஒரு சூழலை நோக்கித்தான் இந்த சமூகம் பயணித்துக் கொண்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி ஒன்று சொன்னாங்க. மனிதர்கள் வட்டி வாங்கவில்லை என்றாலும் வட்டியினுடைய புழுதி அவர்கள் மீது படிந்திருக்கும் அப்படின்னாங்க. அவங்க வட்டியெல்லாம் வாங்க மாட்டாங்க. ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் அவர் வட்டி வாங்காம தான் வாழ்வாரு, ஆனா அந்த புழுதி அவர் மீது படிந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு குற்றங்கள் நிறைந்து காணப்படும் அப்படிங்கிறத குறிப்பிடும் விதமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகளை எல்லாம் நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைய தினம் ஜனவரி 30. இந்தியாவில் வரலாற்று ரீதியாக சொல்லப்படக்கூடிய ஒரு தகவல் என்ன அப்படின்னா, மிக முக்கியமான ஒரு தகவல், உண்மையில் நடந்த ஒரு நிகழ்வு,
அந்த நிகழ்வை மறைப்பதற்கான எல்லா விதமான விஷயங்களையும் கையாண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தின் கீழே தான் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். அதான் இந்த நாட்டினுடைய தந்தை என்று சொல்லப்படக்கூடிய மகாத்மா காந்தி கொல்லப்பட்ட நாள். அவர் கொல்லப்பட்டார் அப்படிங்கிற விஷயத்தையே மறைக்கக்கூடிய எல்லா விதமான சூழல்களும் இன்றைக்கு உருவாக்கி கொண்டு இருக்குது. அதே போல அவரை கொன்றவர் யாரோ அவரை தியாகியாக ஆக்கக்கூடிய ஒரு சூழல்கள்லாம் வந்துட்டு இருக்கு. நம்ம இதை பத்தி பேசல. கொலை அப்படின்னு வரனால அந்த செய்தியை நம்ம உங்களுக்கு கவனத்தில் கொண்டு வரோம். குற்றங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு குற்றம் செய்தவர்கள் தியாகியாக பார்க்கப்படக்கூடிய ஒரு சூழல்கள்லாம் உருவாயிருச்சு. குஜராத் கலவரத்திலே பில்கிஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண்ணுடைய கருவறுத்து கொலை செய்தவர்கள் விடுதலை செய்யப்பட்டு அவர்கள் காலில் விழுந்து வணங்கி அவரை வரவேற்ற சரித்திரத்திற்குரிய ஒரு நாடுதான் இந்த இந்திய நாடு. அப்படிதான் இன்றைக்கு குற்றங்களும் கொலைகளும் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கு. அதனால கொலைகள் அதிகரித்துக் கொண்டே இருப்பதற்கான காரணங்களும் இது போன்ற விளைவுகள் தான். இப்ப நேற்று தினம் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு செய்தி என்ன அப்படின்னா, ஒரு அப்பாவி குடும்பம் கொலை செய்யப்பட்டு குப்பை மேட்டில் எரியப்பட்டதுதான் நேற்றைய தமிழகத்தினுடைய தலைப்பு செய்தியாக இருந்துச்சு. அந்த தலைப்பு செய்தி முடிகிறதுக்குள்ள ஒரு பெண் அநியாயமான முறையில பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டால் என்ற செய்தியும் அடுத்தடுத்த செய்தியாக வருது. இப்படி அன்றாடம் குற்றங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்குது. குற்றங்கள் குறையுதா அப்படின்னு பார்த்தா குறையவே இல்லை. குற்றம் குறைஞ்சிருக்குது, குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க, அதனால குற்றம் செய்யறவன் பயப்படுறான் அப்படிங்கிற ஒரு நிலை இல்லவே இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா அதுக்கான சட்ட திட்டங்கள் சரியா இல்லை. என்றைக்கு கடுமையான சட்டங்கள் வகுக்கப்படுதோ அப்பொழுதுதான் குற்றங்கள் தீர்க்கப்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது, மனிதன் நிறைய பாவம் செய்யறான், அதனால பூமியில குழப்பம் வருது. சில நேரம் அவன் செய்த பாவத்தை அவனே உணர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சில தண்டனைகளை தரதாக சொல்றான் குர்ஆன்ல. திருமறை குர்ஆனுடைய 30வது அத்தியாயத்தினுடைய 41வது வசனத்தில் அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்றான். லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹரி பிமா கஸபத் ஐதின் நாஸ். மனிதன் செய்த தீய வினையின் காரணமாகத்தான் தரையிலும் கடலிலும் குழப்பங்கள் விளைவிக்கப்படுகின்றன. லியுதீகஹும் பஅதல்லதி அமிலு லஅல்லஹும் யர்ஜிஊன். அவன் திருந்தணுங்கிறதுக்காக சில நேரம் அவன் என்ன மாதிரி பாவம் செய்யறானோ அதே மாதிரி பாவத்துல அவனை நான் விழ வைக்கிறேங்கிறான்ல. எவன் அநியாயம் செய்யறானோ அதே போல என்ன செய்யறான், அவன் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குறேன். எதுக்கான அப்பயாவது அவன் திருந்துவானா அப்படிங்கிறதுக்காக. அப்படிங்கறத என்ன செய்யறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, என்றைக்கு தண்டனைகள் கடுமையாக்கப்படுதோ அப்பொழுதுதான் குற்றங்கள் குறையும். அதுக்காகத்தான் அல்லாஹ் சொன்னா 2வது அத்தியாயத்தினுடைய 179வது வசனத்துல சொல்லி காட்டுறான், வலக்கும் ஃபில் கிஸாஸ். உங்களுக்கு பழி வாங்குதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கடமையாக்குவதற்கான காரணம் என்ன? நாம் கடமையாக்கியதற்கான காரணம் என்ன யோசிச்சு பாருங்க. வலக்கும் ஃபில் கிஸாஸி ஹயாத்துன் யா உலில் அல்பாப். மனித வாழ்க்கையில தண்டனை பழிவாங்கல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் ஏன் கடமையாக்கி இருக்கின்றோம் என்பதை அறிவாளிகளை சிந்தித்து பாருங்கள் அப்படிங்கிறாங்க. ஏன் அது கொண்டு வரணும்? அதை கொண்டு வராம விட்டுறலாம்ல. அது கொண்டு வரப்பட்டதற்கான காரணம் என்ன? மனிதர்கள் அப்பொழுதுதான் பயந்து வாழ்வார்கள். லஅல்லக்கும் தத்தகூன். பயந்து வாழ வேண்டும், குற்றங்கள் செய்தால் தண்டிக்கப்படுவோம் அப்படிங்கிற அந்த மனநிலை மனிதனுக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் பழிவாங்கல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ன செஞ்சிருக்கிறோம் அப்படின்னா நாம் சட்டமாக ஏற்றி இருக்கிறோம் அப்படிங்கிற அல்லாஹ் தஆலா. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய பல்லை அநியாயமாக உடைத்தால் அதே போல அவனுடைய பல் உடைக்கப்பட வேண்டும். அவனுடைய மூக்கு உடைப்பட்டது என்று சொன்னால் அதே போல அவனுடைய மூக்கை உடைக்க வேண்டும். அவன் கையை உடைச்சான அவன் கையை உடைக்கணும். இது பழி வாங்குதல், இது தண்டனை. இந்த தண்டனையை முறையே நிறைவேற்றியாக வேண்டும். அப்படி நிறைவேற்றாமல் என்ன செய்ய முடியாது, மனிதர்கள் திருந்துவதற்கான வாய்ப்பை இல்லை என்று திருமறை குர்ஆன் சொல்லுது. மனிதர்கள் திருந்தரும் நினைக்கிறீங்களா? அவனுக்கு தண்டனை கடுமையாக்குங்க. ஒருவன் கொலை செய்கின்றான் என்று சொன்னால் அவனை உடனடியாக தண்டித்து அவனுக்கு என்ன செய்யுங்க, அதே மரண தண்டனையை கொடுங்க.
அந்த தண்டனையின் மீது எந்த விதமான கருணையும் உங்களிடத்தில் இருக்கக்கூடாது. குற்றவாளிகளின் மீது கருணை காட்டக்கூடாது அப்படிங்கிறது இஸ்லாமிய சட்டம். இஸ்லாம் வகுத்திருக்கக்கூடிய சட்டங்கள்ல மிக முக்கியமானது என்னன்னா, குற்றவாளிகள் மீது இரக்கம் காட்டக்கூடாது. அவன் யாரா வேணா இருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா, அகீமுல் ஹுதூத், அகீமுல் ஹுதூதுல்லாஹ், அகீமுல் ஹுதூதல்லாஹி ஃபில் கரீபி வல் பஈத். அவன் நெருக்கமானவனா இருந்தாலும் சரி, தூரமானவனா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தண்டனையை நிறைவேற்றியாகுங்கள். நீங்க நிறைவேற்றணும். அகீமு ஹுதூதல்லாஹ், அல்லாஹ் ஒரு குற்றத்திற்கான தண்டனையை சொல்லிட்டான். அவன் கொலை செஞ்சிருக்கிறானா அவனுக்கு மரண தண்டனை. அந்த மரண தண்டனை யாரு நிறைவேற்றணும் அப்படின்னா, பாதிக்கப்பட்டவன் கையில அவன்கிட்ட அதிகாரத்தை கொடு. அரசாங்கத்திற்கு முன்னால் பாதிக்கப்பட்டவன் அந்த தண்டனை நிறைவேற்றணும். அல்லது பாதிக்கப்பட்டவனை முன்னே வைத்துக் கொண்டு எவன் பாதிப்பை ஏற்படுத்தினானோ அவனுக்கு தண்டனை கொடுக்கணும். அவன் உனக்கு நெருக்கமானவனா இருந்தாலும் சரி, தூரமானவனாக இருந்தாலும் சரி. வலா தஅகுதுகும் ஃபில்லாஹி லௌமத லாயிம் அப்படிங்கிறது இஸ்லாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வலா தஅகுதுகும் ஃபில்லாஹ், அல்லாஹ்வுடைய தண்டனை விஷயத்துல லௌமத லாயிம், யாரெல்லாம் பழிச்சொல் சொல்றானோ பழிக்கிறானோ அவனுடைய விஷயத்தை பத்தி கவலையப்படாதீங்க. என்ன இப்படியா தண்டனை கொடுக்கிறது? கொலை செஞ்சிட்டான்னா, குற்றம் செஞ்சிட்டான்னா அவனுக்காக அதே மாதிரியான ஒரு தண்டனை கொடுப்பதா அப்படின்னு 1000 பேர் பேசத்தான் செய்வாங்க. பேசாமலாம் இருக்க மாட்டாங்க, எல்லாரும் பேசுவாங்க. இப்போ ஒரு குற்றவாளி ஒருத்த கொலை செய்யறான், இந்த நாட்டில் ஒருத்த அநியாயமான முறையில் கொலை செய்யறான் அப்படின்னா அவனுக்கு அரசாங்கம் மரண தண்டனை விதிச்சிச்சு அப்படின்னா அங்க மனித உரிமை கழகம் ஒன்று வச்சிருக்கிறாங்க. எந்த மனித உரிமைக்கும் வரமாட்டான், ஆனா அதுக்கு பேர் மனித உரிமை கழகம் பேரு. எதுக்கு வருவான்? இந்த மாதிரி அநியாயம் செஞ்ச, பாவம் செஞ்ச குற்றவாளிக்கு வருவான். அவனுக்கு எப்படி நீங்க மரண தண்டனை கொடுக்கலாம், அவனுக்கு கருணை கொடுக்கலாமே, கருணை காட்டலாமே அப்படின்னு சொல்லி வரக்கூடிய மனித உரிமை கழகங்கள்லாம் என்ன செய்யுது, நிறைய இருக்கத்தான் செய்யுது. அப்ப இப்படியாக என்ன செய்வாங்கன்னா பேசக்கூடியவங்க இருப்பாங்க. அதனாலதான் இஸ்லாம் சொல்லுது, இந்த மாதிரிலாம் இருக்கும். தண்டனை வந்துட்டீங்களா, ஒருத்தன் பாவியா இருக்கிறான், குற்றவாளியாக இருக்கிறானா, அவனுக்கு குற்றத்திற்கான தண்டனையை நீங்கள் கொடுக்கும் பொழுது யாரு என்ன சொல்றாங்களோ அதை பார்க்க கூடாது. சொல்றவன் சொல்லிட்டே தான் இருப்பான். அதனாலதான் சொல்ல, படிக்கிறவன் இருப்பான், அவன் படிச்சுக்கிட்டே இருப்பான். அதனால நீங்க என்ன செய்ய முடியாது, குற்றங்களை எல்லாம் என்ன செய்ய முடியாது, நீங்கள் நிறுத்தவெல்லாம் வேணும் அப்படின்னா இப்படிதான் செய்யணும். அப்படி செஞ்சா கொலைகள் குறையும். கொலைகள் குறைஞ்சிருக்குதா? இல்ல பெண்கள் பாதிக்கப்படுவது குறைஞ்சிருக்குதா? சொல்லுங்க. எவ்வளவு பெரிய நிகழ்வு நடந்தாலும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடந்துகிட்டே தானே இருக்குது. யாரா ஒருவனுக்கு சபைக்கு முன்னால், மக்களுக்கு முன்னால் நிறுத்தி அவனுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டா அதுக்கான அச்சம் வரும், பயம் வரும். ஆனா அப்படிலாம் இல்லையே. அது மாதிரியான எந்த விதமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுவதில்லையே. ஆனால் இஸ்லாம் சொல்லுது, தண்டனையின் போது கருணை இருக்கக்கூடாது. யாரா இருந்தாலும் சரி, தண்டனையின் போது கருணை காட்டாது. கடந்த வாரம் ஜும்மால நம்ம பார்த்தோமே, மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு தண்டனை கொடுத்தாங்களே, சஹாபாக்கள் கருணை காட்டினாங்களா? அவர் குற்றவாளி, நம்மோடு இருந்தவர் தான், நம்முடன் உடனிருந்து தொழுதவர் தான், மார்க்கத்தை பேணியவர் தான். ஆனா அவர் குற்றம் செஞ்சிட்டார். அவர் செஞ்ச குற்றத்துக்கு அவருக்கு மரண தண்டனை. அல்லாஹ்வுடைய தூதர் நிறைவேற்ற சொல்லிட்டாங்க, நிறைவேற்றினாங்க. நிறைவேற்றியவர்கள் நபித்தோழர்கள். அவர்கள் கூட இருந்தவங்க தான் கல்லால் அடிச்சு கொன்னாங்க. மௌத்தான தகவலை சொன்னாங்க, இவருடைய பாவம் கரைஞ்சிருச்சு, இவருக்கு தொலை வைக்கிறேன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வச்சாங்க. ஏன் இரக்கம் காட்டல? ஏன் கருணை காட்டல? கருணை காட்டினால், குற்றவாளிகளுடைய விஷயத்துல கருணை காட்டினால் அது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த குற்றங்கள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும், குறையாது. குறைஞ்சிச்சா? எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம். ஒரு குடும்பத்தையே கொன்னு அதை சாக்கு முட்டையில கட்டி ஒரு குப்பமேட்டில போய் தூக்கி எரிஞ்சிட்டு வரான் அப்படின்னா எவ்வளவு கொடூர மன உடையவனாக இருப்பான். அந்த கொடூர மன உடையவனிடத்துல என்ன கருணையை நம்ம கொடுக்க முடியும்? கொடுக்காதீங்க. முதலாவது கருணை தரக்கூடாது, கருணை காட்டக்கூடாது. இரண்டாவது என்னன்னா, தண்டனை கொடுக்கும் போது பகிரங்கமாக தண்டனை கொடுக்கணும். தண்டனை கொடுக்கும் போது
பகிரங்கமாக தண்டனை கொடுக்கணும். அப்பதான் பயம் வரும். பகிரங்கமாக தண்டனை கொடுக்க முடியல. இன்னைக்கு யாருக்கும் பகிரங்கமாக தண்டனை கொடுக்க முடியாது. முதல்ல சவுதி அரேபியால தாயிஃப்னு ஒரு இடம் இருக்கு. தாயிஃப்னு ஒரு இடத்துல ஒரு பள்ளிவாசல் இருக்கும். அந்த பள்ளிவாசலுக்கு பேரை என்னன்னு கேட்டா தலைவெட்டு பள்ளிவாசல்னு சொல்லுவாங்க. அந்த பள்ளிவாசலுக்கு பேரை தலைவெட்டு பள்ளிவாசல். யாராவது குற்றங்கள் செய்தார்கள் என்றால் மரண தண்டனைனா அந்த இடத்துக்கு கூட்டு வருவாங்க. அந்த பள்ளிக்கு கூட்டிட்டு மக்களை எல்லாம் நிப்பாட்டி, சும்மா இல்ல, மக்களை எல்லாத்தையும் நிப்பாட்டி என்ன செய்வாங்க அப்படின்னா அவருக்கு அங்கே வச்சு மரண தண்டனை கொடுக்கும். தலையை வெட்டி கொள்ளுவாங்க. கொலகாரனா இருந்தா தலையை வெட்டி கொள்ளுவாங்க. அப்படி இருக்கும்போது என்ன, சோசியல் மீடியா இருக்கு, அதை எடுத்து அது வீடியோ வைரல் ஆகி உடனே அதை அடுத்த ஒரு விஷயம் வரும். இஸ்லாம் என்பது எவ்வளவு மோசமான ஒரு மார்க்கம் பாருங்க, எவ்வளவு மோசமான மார்க்கம் பாருங்க, இரக்கமற்ற மார்க்கம் பாருங்க, அநியாயமான தலையை வெட்டி கொள்றாங்க பாருங்க, அதுக்கு இத்தனை பேர் நிக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லப்பட்டதா இல்லையா? இப்ப என்ன செஞ்சாங்க அப்படின்னா தண்டனை கொடுக்கறாங்க, சிறைக்குள்ளாக வச்சு கொடுக்கறாங்க. வெளிப்படையாக கொடுத்தால் குற்றங்கள் குறையும். பயப்படுவான், அவர்த்த செய்வதற்கு பயப்படுவான். ஆகா, இப்படி செய்தால் எனக்கு இந்த தண்டனை கிடைக்கும். அதுல நீங்க இரக்கம் காட்டாதீங்க. ஒரு கூட்டத்தை சாட்சியாக ஆக்குங்க. ஒரு ஆள் நிக்கணும், 100 பேர் நிக்கணும், எல்லாத்துக்கு முன்னால நின்று அந்த தண்டனை கொடுக்கப்படணும். ஒரு 10 கொலைகாரனுக்கு அப்படி ஒரு தண்டனை கொடுத்தா, 10 திருடனுக்கு அப்படி ஒரு தண்டனை கொடுத்தா, 10 விபச்சாரம் செய்யறவனுக்கு அது மாதிரி தண்டனை கொடுத்தா யாராவது செய்வானா? யாராவது ஒரு பெண்ணை பார்த்து பாலியல் தொந்தரவு கொடுக்க முன் வருவானா? ஏன்னா செய்யறதில்லை. ஆனால் இது அனைத்தையும் இஸ்லாம் நடைமுறைக்கு கொண்டு வர சொல்லுது. இது நடைமுறைக்கு கொண்டு வரணும். ஒரு அரசாங்கமாக இருந்தால் இதையெல்லாம் செய்துதான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியலையே திருமறை குர்ஆன் வாசிக்குது. எதெல்லாம் தண்டனையோ அந்த விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். ஒண்ணு வேணாம், ஒரு பெண், அந்த பெண்ணின் மீது அவதூறு சொல்றான், அல்லது ஒரு ஆணின் மீது அவதூறு சொல்றான். அப்படி அவதூறு சொன்னால் நிரூபிக்க வேண்டும், நிரூபிக்கணும், அதை நிரூபிச்சு ஆகணும். ஒரு மானக்கேடான ஒரு விஷயத்தை ஒரு ஆள் ஒருத்தர் மேல சொல்றாங்க அப்படின்னா அதை நிரூபிக்கணும். இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷீஅல் ஃபாஹிஷத ஃபில்லதீன ஸலமு, இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷீஅல் ஃபாஹிஷத ஃபில்லதீன ஆமனுங்கற அல்லாஹ் தஆலா. நம்பிக்கையாளர்கள் மீது எவராவது அவதூறு சொன்னார் என்றால் அதை நிரூபிச்சு ஆகணும். அவர் சாட்சியை கொண்டு வரல அப்படின்னா அவருக்கு தண்டனை கொடுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு தண்டனை கொடுத்திருக்கிறாங்க. எந்த விஷயத்துல? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விஷயத்துல, அவதூறு சொன்ன விஷயத்துல பங்கெடுத்த சஹாபாக்களுக்கு கசையடி தரப்பட்டது. தோழர்கள் தானே, நெருக்கமானவங்க தானே. ஆனா நெருக்கமானவர்கள் என்ன செய்யக்கூடாதோ அதை செஞ்சிட்டாங்க. அல்லாஹ் ஒரு படி மேல போய் சொன்னாங்க, வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு, அல்லாஹ்வுடைய அருளும் கருணையும் இல்லாமல் இருந்தால் உங்களை அல்லாஹ் அழிச்சிருப்பாங்க. அல்லாஹ் நீங்கள் அழிக்கப்பட்டிருப்பீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நயவஞ்சகர்களை விட்டுட்டு என்ன செஞ்சாங்க? யாரெல்லாம் நம்பிக்கையாளர்களோ அவர்கள் இந்த குற்றத்திற்காக தண்டிக்கப்பட்டாங்க. ஏன் தண்டிக்கணும்? தண்டிக்கப்பட்டவர்கள் மிக முக்கியமானவர் யாரு? மிஸ்தஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், மிகவும் நெருக்கமானவர், தண்டிக்கப்பட்டார். ஏன்? நீங்க அதுல கலந்துகிட்டீங்க. அவதூறு சொல்லப்படும் போது, ஒருத்தர் மீது அவதூறு சொல்லப்படுது, ஒரு பெண்ணின் மீது அவதூறு சொல்லப்படுது அப்படின்னா அதை கேட்டவுடனே நீங்க என்ன சொல்லி இருக்கணும்? எதுவுமே உனக்கு தெரியாது, தெரியாத போது நீ எப்படி அதுல பங்கெடுக்கலாம்? லவ்லா இது சமிஅத்துமூஹு தன்னல் முஃமினூன பிஅன்ஃபுஸிஹிம் கைரா. ஒரு அநியாயமான ஒருத்தர் மீது அவதூறு சொன்னா அப்படி இருக்காதுன்ற ஒரு நல்ல எண்ணம் உனக்கு இல்லையில, தண்டனை அனுபவி. அதுக்கப்புறம் யாராவது அவதூறு சொல்லுவாங்களா? யார் மேலாவது பழிச்சொல் வருமா? அதுக்குத்தான் இஸ்லாம் தண்டனையை கடுமையாக்கும். அதில் கருணை என்பதை இருக்கக்கூடாது. யார் மீதும் கருணை காட்டக்கூடாது. எந்த அளவுக்கு ஒரு படி மேல போகுது அப்படின்னா, வலா தக்பலூ லஹும் ஷஹாதத்தன் அபதா அப்படிங்க. அவனை சமூகத்தில் சாட்சிக்குரியவனாக கூட ஆக்காதீங்க. குற்றம் செஞ்சு எவனுக்கு தண்டனை கொடுக்கறீங்களோ, சமூகத்தில் அடுத்தடுத்த நிகழ்வுக்கு இவன் சாட்சி சொல்லனா, ஆமா இல்லன்னு சாட்சியாளர் இருப்பாரா இல்லையா?
அப்படி ஒரு சாட்சியாளனாக கூட அவனுடைய சாட்சியை நீ ஏற்றுக்கொள்ள கூடாது. இது எவ்வளவு பெரிய தண்டனை. இப்படி ஒருத்தனுக்கு ஒரு தண்டனை தரப்பட்டது அப்படின்னா, அப்படி ஒரு குற்றத்திற்கான தண்டனை தரப்பட்டால் பாவம் செய்வான மனுஷன் பாவத்தின் பக்கம் போவானா? போகவே மாட்டான். அதைத்தான் இஸ்லாம் சொல்லுது. அதை நீங்க செய்யுங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையை நீங்க என்ன செய்யுங்க? கையில் எடுங்க. கையில் எடுக்காமல் நீங்க எதுவுமே செய்ய முடியாது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு தண்டனை சொல்லுது. கொலையா, அவனை கொலை செய்ய வேண்டும். விபச்சாரம் செய்தானா, வாலிபனாக இருந்தால் அவனுக்கு 100 கசையடி கொடுக்கணும். 2 பேரும் சேர்ந்து சம்மதத்தோடு செஞ்சாங்களா, அதுவும் சமூகத்தில் குற்றம் தான். இன்னைக்கு கோர்ட் சொல்லுது குற்றம் கிடையாதுன்னு. இன்னைக்கு ஏன் இந்த அநியாயத்தின் பக்கம் மக்கள் கவனம் செலுத்துறான்? பாவத்தின் பக்கம் ஏன் போறான்? அரசாங்கம் அனுமதிக்குது, கோர்ட் அனுமதிக்குது. நீ விரும்பியே நீ மானக்கேடான காரியத்தை செய்தால் நீ குற்றவாளி. உங்க 2 பேருக்கு தண்டனை இருக்குங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லும்போது ஃபஜ்லிது குல்ல வாஹிதின் மின்ஹுமா மிஅத ஜல்தா, ஒவ்வொரு அந்த 2 பேர்ல ஒவ்வொருத்தருக்கு என்ன செய்யுங்க? 100 கசையடி கொடுங்க. எல்லாத்துக்கு முன்னாலையும் கொடுங்க. கொடுத்தா அடுத்து தப்பு செய்ய யோசிப்பான்ல, யாராவது தப்பு செய்வானா? ஆனா அதுதான் இல்லையே. ஒரு குற்றத்திற்கு தண்டனை வழங்கப்படாததன் காரணமாகத்தான் இவ்வளவு அநியாயம் நடக்குது. கொலைகாரன் தெரிஞ்சா கூட அவனுக்கு தண்டனை இல்லையங்க. கொலைகாரன் தெரியுது, அவன் தான் கொலை செஞ்சிருக்கான்னு தெரியுது, தெரிஞ்சவனை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு வச்சு என்ன செய்யறாங்க? விசாரணை வைக்க தானே செய்யறாங்க. யாராவது ஒருத்தனை இவன் செஞ்சிருக்கான்றத உறுதி செய்யப்பட்ட பிறகு உடனே மக்களுக்கு முன்னால் அவனுக்கு தண்டனை தரப்பட்டா அடுத்தவன் கொலை செய்வானா? கொலை செய்யறதுக்குனே ஊர்ல இருந்து கூட்டு வராங்களே, கொலை செய்வதற்கும் கொள்ளை அடிப்பதற்குமான மக்கள் கூட்டி வரப்படுகின்றார்கள் என்றால் இந்த சமூகம் எதை நோக்கி பயணிக்குதுன்னு பாருங்க. இதையெல்லாம் இஸ்லாம் அப்படி ஒரு சூழல் வரக்கூடாது என்பதற்கான நிறைய அடிப்படைகளை சொல்லி காட்டுது. ஒவ்வொரு தண்டனைக்குமான காரணங்களை இஸ்லாம் வகுக்குது. ஒவ்வொரு தண்டனைக்குமான காரணத்தை வகுக்குது. ஒரு இஸ்லாமிய ஆட்சி இருக்குன்னு வச்சுங்க, ஒருத்தர் முஸ்லீமா இருக்கிறார், முஸ்லீமா இருந்து இந்த மார்க்கத்தை பின்பற்றி நடக்கிறார். திடீர்னு அவர் என்ன செய்யறார்? முர்த்தத்தாகி போயிடுறார். முர்த்தத்தாகி போனா அவருக்கு மரண தண்டனை விதிக்கிறது. ஏன்? அதன் மூலமாக தவறான சிந்தனைகளை தவறான சிந்தனைகளிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்காக தண்டனை விதிக்குது இஸ்லாம். 2வது, சூனியம் செய்யறானா? இன்றைக்கு சூனியம் என்ற பெயரால மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறானா, மனித சிந்தனையை மாத்துறானா, அவனுக்கு மரண தண்டனை கொடுங்க. ஏன்னா அதன் மூலமாக மக்களிடையே தவறான சிந்தனைகளை ஊட்டுவதற்கான வேலை யாராவது பார்த்தாங்க அப்படின்னா அவனுக்கு மரண தண்டனை கொடுங்க. மனித அறிவை மழுங்கடிப்பதற்கான சூழ்ச்சிகளை செய்யக்கூடியவர்கள் இந்த பூமியில வாழ தகுதியற்றவர்கள், தண்டனை கொடுங்க அப்படிங்கிற இஸ்லாம். திருடுறானா? திருடுனா என்ன செய்யணும் அப்படின்னா கையை வெட்டிதான் ஆகணும். அப்படி வெட்டுவதன் மூலமாக மனிதர்களுடைய பொருளாதாரம் பாதுகாக்கப்படுது. பாதுகாக்கப்படணுமா இல்லையா? மனிதர்களுடைய பொருளாதாரம் பாதுகாக்கப்படணும். இன்னைக்கு என்ன செய்யறாங்க? இந்தியால மிகப்பெரிய ஒரு அநியாயம் இதை விட வேற எதுவுமே இருக்காது. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் எல்லா கோர்ட்டுகளும் அமைதியா இருக்குது. ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் சொல்றாரு, ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் பேசுறாரு, அஸ்ஸாமுடைய முதலமைச்சர் பேசுகின்றார், மியாக்களை நீங்கள் கொடுமைப்படுத்துங்கள். அதாவது வங்களாதேசத்திலிருந்து இந்தியாவில் குடியமர்ந்ததாக சொல்லப்படக்கூடிய அவருடைய பார்வையில யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்களை கொடுமைப்படுத்துங்க, அவனுக்கு அநியாயம் செய்யுங்க. அவன் ரிக்ஷா ஓட்டுறான 5 ரூபா கேட்டா 4 ரூபா கொடு, அவனை நீ பண்ற கொடுமையில அவன் ஊரை விட்டு ஓடணுங்கிறான். சொல்றது யாரு? ஒரு நாட்டை பாதுகாக்கக்கூடிய முதல்வர் சொல்றார். அப்ப எங்க சட்டம் இயற்ற முடியும்? எங்க மக்களை பாதுகாக்க முடியும்? அப்ப எப்படி ஒரு சூழல்கள் உருவாகுதுன்னு பாருங்க. ஒரு நாட்டில் அவர் அந்த நாட்டினுடைய பிரதிநிதியாக இருக்கிறாரு அல்லது வெளியே இருந்து அகதியா வாழ்றாருன்னா எல்லாத்தையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு பாதுகாப்புக்குரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சருடைய வார்த்தை இப்படி இருக்குது. அவர்களை எல்லாம் ஒண்ணுமில்லாங்க மிரட்டுறாங்க.
எப்படி ஒரு சூழல் உருவாகி இருக்கு பாருங்க. அப்ப எங்க குற்றம் குறையும்? குற்றங்கள்லாம் குறையாது, கூடிக்கிட்டே இருக்கு. குற்றங்கள் குறைவதற்கான எதுக்காக ஒரு தண்டனை விதிக்கப்படுது அப்படிங்கிறதே இல்லையே. ஒவ்வொரு குற்றத்திற்குமான தண்டனை நிர்ணயிக்கப்படணும். அந்த தண்டனையினுடைய நோக்கத்தை மக்களுக்கு புரிய வைக்கணும். அப்படி புரிய வச்சோம் அப்படின்னா குற்றங்கள் குறையும். இல்லைன்னா குற்றங்கள் குறையவே செய்யாது, கூடிக்கிட்டே தான் இருக்கு. அதனாலதான் மார்க்கம் இறையியல் ரீதியாக மனிதனுக்கு சில புத்திகளை சொல்லி காட்டுது. இறையியல் ரீதியாக அல்லாஹ் வரான். நீ வாழக்கூடிய சமூகம் எப்படி இருந்தாலும் ஒரு முஸ்லீமாக நீ இருக்கிறன்னு வச்சுக்கோ, நீ குற்றங்களிலிருந்து வெளியே வருவதற்கு என்ன செய்யணும்? நீ குற்றவாளியாக இல்லாமல் இருப்பதற்கான ஒரு நிலை என்ன அப்படிங்கறத நீ புரிஞ்சுக்கோ. இறையியல் ரீதியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில உபதேசங்களை, சில கட்டளைகளை சொல்றான். அதில் மிக முக்கியமானது என்ன? ஈமானை சார்ந்து அல்லாஹ் பேசுறான். நீ அல்லாஹ்வையும் மறுமையினாலையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறாய். அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம், நீ பாவத்திலிருந்து வெளியே வருவதற்கு, குற்றங்களிலிருந்து வெளியே வருவதற்கான வழியாக ஒரு முஸ்லிமுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லித்தரக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நீ அல்லாஹ்வையும் மறுமையினாலையும் ஏற்றிருக்கிறாய். நீ இந்த உலகத்தில் அநியாயம் செஞ்ச, அக்கிரமம் செஞ்ச, யாருக்காவது நீ அநியாயம் செய்தாய் என்றால் அந்த அநியாயத்திற்கு இந்த உலகத்தில் உனக்கு தண்டனை தரப்படாவிட்டால் மறுமையில் அதற்குரிய தண்டனையை நீ அனுபவிக்காமல் இருக்கவே முடியாது. எந்த அளவுக்கு சொல்றான்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பூமியில நீ வாழ்ற, உனக்கு பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறான், உன்னுடைய அண்டை வீட்டுக்காரன். அவனுக்கு இடம் இருக்குது, அந்த இடத்திலிருந்து கொஞ்சோன்னு ஒரு ஜான் அளவுக்கு நீ வந்து அபகரிச்சிடுற. ரொம்பலாம் இல்ல, ஒரு ஜான் அளவுக்கு அல்லது ஒரு முளை அளவுக்கு நீ என்ன செஞ்சிடற? அபகரிச்சிடுற. அபகரிச்சா என்றால் இங்க உனக்கு பலம் இருக்கலாம், அதனால யாருக்கு தெரியாம நீ என்ன செய்யலாம்? எல்லாவற்றையும் செஞ்சிடலாம். இங்க இருந்து நீ தப்பிச்சு கிப்பிச்சு நீ மறுமை வந்துடுற. என்ன செய்வன் தெரியுமா? நானு அல்லாஹ் சொல்றான், என்ன செய்வன் தெரியுமா? நீ வந்து அபகரிச்சது ஒரு ஜான் அல்லது ஒரு முழம், அவ்வளவுதான் அபகரிச்சிருக்க. ஆனால் உன்னை 7 பூமிகளுக்கு கீழாக, அந்த அளவிற்கு கீழாக அல்லாஹ் உன்னை தள்ளி தண்டிப்பான். அந்த மறுமையிலிருந்து நீ தப்பிச்சிட முடியாது. இன்ன ஸாஅத ஆதியத்துன் அகாது உக்ஃபீஹா லிதுஜ்ஸா குல்லு நஃப்ஸின் பிமா தஸ்ஆ. முஸ்லிமை பக்குவப்படுத்துது இஸ்லாம். இஸ்லாம் பக்குவப்படுத்துது. மறுமையின் ஒண்ணு இருக்குது, அல்லாஹ்வுடைய தண்டனையில் தப்பிக்க முடியாது. இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத் இன்னஹு ஹுவ யுப்தி வ யுஈத். உன்னுடைய இரட்சகனுடைய பிடி கடுமையானது. அவன் தான் உன்னை இந்த பூமியில உருவாக்கி வாழச்சான். வ யுஈத், திருப்பி அவன் பக்கம் உன்னை மீட்ட செய்பவன் அவன்தான். ஃபயுனப்பியுக்கும் பிமா குன்தும் தஅமலூன். நீங்க என்னவெல்லாம் செஞ்சீங்களோ எல்லாத்தையும் உங்களுக்கு முன்னால கொண்டு வந்து நிப்பாட்டுமா. நீ செஞ்சது சின்னதா பெருசோ எல்லாத்தையும் கொண்டு வந்து நிப்பாட்டுமா. மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. என்ன புத்தகம் இது? எந்த சிறிய விஷயத்தையும் பெரிய விஷயத்தையும் விட்டு வைக்காமல் பதிவு செய்திருக்கிறே அப்படின்னு சொல்லி பாதி தன்னுடைய பதிவேட்டை கையில் வாங்கிக் கொண்டு சொல்வான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றான். அதைத்தான் இஸ்லாம் ஆழமாக பதிவு செய்யுது. ஒரு முஸ்லிமுக்கு ஆழமாக ஈமானோடு சேர்த்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன? நீ அல்லாஹ்வை நம்பணும், மறுமையை நம்பணும். அந்த மறுமையில் நீ அல்லாஹ்வுக்கு முன்னால் நிறுத்தப்படுவ. நீ யாருக்காவது கடுகளவு துரோகம் செய்திருந்தால் உலகத்தில் மன்னிப்பு கேட்டு வந்துரு. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்னை பழி வாங்குவதாக இருந்தால் உலகத்தில் பழி வாங்கிக் கொள்ளுங்கள், மறுமை வரைக்கும் கொண்டு வராதன, மறுமை வரைக்கும் கொண்டு வந்துடாதீங்க, நாங்க உலகத்தில் என்னை பழி வாங்கிக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு என்ன அநியாயம் செஞ்சா உலகத்திலே பழி வாங்கிக்கங்க, மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னாலே நிப்பாட்டிடாதீங்க. நாங்க அல்லாஹ்வுடைய தூதர், இந்த மார்க்கத்தினுடைய வழிகாட்டி, அகிலத்தின் அருட்கொடை, கருணையின் முன்வடிவு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க.
ஏன்னா அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சமூகத்திற்கு எதிராக ஒரு பிரார்த்தனை செஞ்சாரு. அநியாயம் செய்த ஒரு சமூகத்திற்கு எதிராக பிரார்த்தனை செஞ்சாரு. முழுக்க முழுக்க அந்த தண்டனைக்கு தகுதியான மக்கள், அவங்களுக்கு எதிராக பிரார்த்தனை செஞ்சார். அல்லாஹ் அழிச்சிட்டான். அங்க வந்து நின்று மறுமையில நிக்கக்கூடிய நேரத்தில் மக்கள் எல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வருவாங்க. நூஹே அந்த அவ்வளவு ருசுல், தூதர்களே முதல் தூதர் நீங்க தான், தௌஹீத சொல்ல வந்தீங்க, எங்களுக்கு அல்லாஹ்ட்ட பரிந்துரை பண்ணுங்க. அப்ப சொல்லுவாங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம், கலபுல்லாஹுல் யௌம், அல்லாஹு தஆலா இந்த நாளில் கடுமையான கோபத்தில் இருக்கிறான். இதுக்கு முன்னாலே அவ்வளவு கோபத்தில் இருந்ததில்லை, இதுக்கு பின்னாலே இருக்க போறதில்லை. நான் எந்த பயத்துல நிக்கிறேன் தெரியுமா? என்னுடைய சமூகத்திற்கு எதிராக நான் பிரார்த்தனை செய்தேனே, அநியாயம் செய்த சமூகங்க, அவங்களுக்கு பிரார்த்தனை செய்தேனே, அதை நினைத்து வருந்தி நான் நிக்கிறேன். ஒருவேளை அதற்கு அல்லாஹ் என்னை தண்டித்து விட்டால் அப்படி யோசிச்சு பாருங்க. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை எவர்கள் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை இறையியல் ரீதியாக பக்குவப்படுத்துறான். நீ இந்த உலகத்துல தப்பிச்சிடலாம், ஆனா மறுமையில தப்பிக்க முடியும். 100 கொலை பண்ணியா, அதுக்கான வழியை நீ உணர்ந்தே ஆகணும். ஒரு கொலைக்கான தண்டனை இல்ல, 100 கொலை பண்ணியிருந்தா அந்த 100 கொலையினுடைய வழி கண்டிப்பாக உனக்கு தரப்படும். அத மார்க்கம் சொல்லுது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பக்குவப்படுத்துறான். நம்முடைய ஈமான் அதைத்தான் நமக்கு சொல்லி தருது. அதனால்தான் பாவங்களை கண்டால் நம்ம விலகி ஓடுறோம். அப்படி விலகி ஓடக்கூடிய மனநிலை எனக்கு இருக்கு அப்படின்னா அல்லாஹ் என்னை பாதுகாத்திருக்கிறான். அதற்கு அல்லாஹ்வுக்கு அதிகமாக நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு இறையியல் ரீதியாக முழுமையாக பாவங்களிலிருந்து விலகி அல்லாஹ்வை அஞ்சி அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை என்னையுமா கேள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பான சகோதரர்களே, பாவங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் பக்கம் யாருக்காவது அந்த சிந்தனை போச்சு அப்படின்னா அந்த சிந்தனைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு எச்சரிக்கையை நமக்கு வந்து சொல்லி காட்டுறான். மிக முக்கியமான எச்சரிக்கை, கவனத்தோடு இருக்க வேண்டிய எச்சரிக்கைகள்ல ஒன்று. முதலாக மனித சமூகத்தினுடைய கொலைகாரர் யார் அப்படிங்கிறத மார்க்கம் குறிப்பிட்டு சொல்லுது. முதல் கொலைகாரர் யார், அவருடைய நிலை என்ன அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகான முறையில் மார்க்கம் நமக்கு சொல்லுது. அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அவரை என்ன மாதிரியான ஒரு சூழல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வச்சிருக்கிறான் அப்படிங்கிறதை என்ன செய்யணும்னா கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். முதல் கொலைக்காரர் யார் அப்படின்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் காபில் தன்னுடைய சகோதரர் ஹாபிலை கொல்றார். காரணம் என்ன? அவர் மீது உள்ள பொறாமையின் காரணமாக. அவருடைய நேர்ச்சியை அல்லாஹ் ஏத்துக்கிட்டா, என்னுடைய நேர்ச்சியை அல்லாஹ் ஏத்துக்கல. அவருக்கு வளங்களை தந்தான், எனக்கு தரல அப்படிங்கிற அந்த பொறாமையின் காரணமாக மனித சமூகத்தில் முதல் கொலை நடக்குது. முதல் கொலை, ஒரு பாவத்திற்கு கொலைக்கு வழிகாட்டியவர் யார் அப்படின்னா காபில் தான். அவர் தான் வழிகாட்டினார். இந்த காபிலுடைய நிலை என்ன தெரியுமா? யாரா இருந்தாலும் சரி, நான் ஒரு பாவத்திற்கு வழிகாட்டினேன் அப்படின்னா அடுத்து என்னை தொடர்ந்து என் மூலமாக இந்த பாவத்தை கற்றுக்கொண்டு எவன்லாம் செய்யறானோ அதுல இருந்து ஒரு பங்கு எனக்கு வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு இருக்குங்கிறது மார்க்கம். ரொம்ப கவனமா இருங்க. பாவத்துக்கு என்னைக்குமே நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, ஒரு வழிகாட்டியாக இருந்திராதீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யுக்தலு நஃப்ஸுன் ظுல்மன் இல்லா கான அலா இப்னி ஆதமில் அவ்வலி கிஃப்லும் மின் தமிஹா லிஅன்னஹு அவ்வலு மன் சன்னல் கத்ல். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உலகில் ஒரு மனிதன் அநியாயமாக கொல்லப்படும் போது
அந்த கொலையின் பாவத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முதல் மகனுக்கு ஒரு பங்கு இருக்கவே செய்து. ஏன் தெரியுமா? அவர்தான் அந்த கொலைக்கு முதலாக ஒரு முன்மாதிரியை ஏற்படுத்தினார். அவர்தான் முதல்ல கொலை செஞ்சார். கொலைக்கு முன்மாதிரி அவர்தான். உலகத்தில் அதுக்கப்புறம் நடக்கிற எல்லா கொலையிலிருந்து ஒரு பங்கு அவருக்கு இருக்கு. அதான் ரொம்ப அழகா இஸ்லாம் சொல்லுது. நல்லதுக்கு வழிகாட்டினா உனக்கு நன்மை கிடைச்சுக்கிட்டே இருக்கும். நீ தீயதுக்கு வழிகாட்டினா அந்த தீமைக்கான பங்கு உனக்கு வந்துகிட்டே இருக்கும். அந்த இறையியல் ரீதியில மார்க்கம் நம்மை பக்குவப்படுத்துது. எதுக்கு? பாவத்தின் பக்கம் போயிடக்கூடாது, குற்றங்களை நாம் செய்துவிடக்கூடாது. ஒவ்வொரு நேரத்திலும் நான் அல்லாஹ்வுக்கு அஞ்சி பயந்து நடக்க வேண்டும். அதனாலதான் எல்லா இடங்கள்லையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பயபக்தியை கொண்டு நமக்கு உபதேசம் செய்யறான். அந்த பயபக்தி என்னிடத்தில் இருந்தால் நான் குற்றங்களின் பக்கம் போக மாட்டேன். நிறைய உதாரணங்களை சொல்லலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஏராளமான உதாரணங்கள். ஒரு பெண்ணிடத்தில் ஒரு நபர் நெருங்கும் போது அந்த பெண் அந்த நபரை பார்த்து சொன்னார், இத்தகில்லா, அல்லாஹ்வை பயந்துகொள் என்று சொன்ன பிறகு அந்த நபர் அந்த பெண்ணிடத்திலிருந்து விரண்டோடி விட்டார். அல்லாஹ்ட்ட சொல்றார் ஒரு தடவை, யா அல்லாஹ், நான் பாவம் செய்ய போனேன், உன்னுடைய பயம் எனக்கு முன்வைக்கப்பட்டது, வச்சோன நான் அதை விட்டு விலகி விட்டேன். அது உண்மையாக இருந்தா எனக்கு இந்த கஷ்டத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு உதவி செய்யும் பிரார்த்தனை செஞ்சார் அப்படிங்கிற செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க. அப்ப இறை அச்சமும் ஈமானிய உணர்வும் சரியான முறையில் நம்மிடத்தில் இருந்ததென்றால் குற்றங்களிலிருந்து பாதுகாக்கப்படுவோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மார்க்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்ததற்கு அதிகமாக அவனுக்கு நன்றி செலுத்தி இதிலேயே நிலைத்து இருந்து வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தர வேண்டும் என்று அதிகமாக பிரார்த்தனை செய்யக்கூடிய ஈமானிய உறுதிமிக்க நேர்வழியில் சிறப்பான முறையில் செயல்படக்கூடிய நல்ல இறை நம்பிக்கையாளர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கி புரிவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் وقنا عذاب النار. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. ربنا ظلمنا